அப்துல் கலாம் வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார் 2020 இந்தியா வல்லரசு ஆகணும். 2020 வந்துருச்சுங்களே. இப்போ மோடி என்ன சொல்லிட்டாருன்னா 2024 வல்லரசு ஆக போகிறோம் அப்படின்ட்டார். மேபி 2024 வந்ததுக்கப்புறம் நம்ம 2040ன்னு சொல்லுவோம். குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. உங்களுக்குள்ள பிரேக் இல்லையா? உங்களுக்கு நமக்கு பிரேக் இல்ல, நீங்க சொன்னாதான் பிரேக். நீங்க வேலைக்கா வந்திருக்கீங்க, என்ன உசுரோட வச்சு புதைக்கிறதுக்குன்னு வந்திருக்கீங்கடா. உங்களுக்குள்ள பிரேக் இல்லையா? உங்களுக்கு நமக்கு பிரேக் இல்ல, நீங்க சொன்னாதான் பிரேக்கிங். ரைட்லா ரைட். வெள்ளிக்குள்ள எப்படி இருக்குன்னு பார்த்து வரேன். போறதுக்கு முன்னால ஒரு சுமால் கனவு. அண்ணே, காவேரி பிரச்சனையை முதலாக தமிழகத்துல பேசினதே நான் தான். பாப்பனே நல்லா இருக்கு. எத்தனை நாள் என்னை வச்சு ஓட்டுவீங்க? புதுசா 2 பேரும். ஆஹா, அப்படியேதான். எத்தனை நாள் என்னை வச்சு ஓட்டுவீங்க? புதுசா 2 பேரும். நக்கல்யா அவனுக்கு. எத்தனை நாள் என்னை வச்சு ஓட்டுவீங்க? புதுசா 2 பேரும். பாப்பன சரிண்ணா பையன் உடம்பு பார்த்துங்க. என்ன மனுஷன். காஞ்சிபுரத்தில் வடகலை தென்கலை பிரிவினரிடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வாக்குவாதத்தின் காரணமாக கைகலப்பும் ஏற்பட்டிருக்கிறது. வடகலை தென்கலை பிரிவினரிடையே எது பெருசு அடிச்சு காட்டு. காஞ்சிபுரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. வடகலை தென்கலை பிரிவினரிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக தற்போது ஒரு பரபரப்பான சூழல் என்பது காணப்படுகிறது. ஐயோ, நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. கடைசிவரம் பகுதியில் பார்வட்டி உற்சவத்தின் போது பிரபந்தம் பாடுவதில் அந்த வடகலை பிரிவினர் இடையே, அந்த வடகலை தென்கலை பிரிவினர் இடையே அந்த வாக்குவாதமானது ஏற்பட்டிருக்கிறது. திடீரென கைகலப்பாக மாறி ஒருவருக்கு ஒருவர் மாறி மாறி அந்த அடித்துள்ள அந்த காட்சிகளும் வடகலை தென்கலை பிரிவினர் இடையே அந்த அடிதடை சண்டை நடந்த வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்ம தான் ட்ரெண்டிங்ல இருப்போம். நம்ம மட்டும்தான் இருப்போம். ஒரு மனசு வருந்தத்தக்க வகையில் ஒரு சம்பவம் நடக்கிறது. இதுக்கு நிர்வாகமோ இந்து அறநிலையத்துறையோ இதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும். இந்து அறநிலையத்துறையோ இதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும். தமிழக முதல்வர் அவர்கள், துறை அமைச்சர் அண்ணன் சேகர் பாபு அவர்கள்லாம் இதை தலையிட்டு உடனடியாக இருக்கக்கூடிய டீகேட் மைண்ட் இருக்கிற முதல் நபரா நான் உங்களை பார்க்கிறேன். இல்ல சார், நான் இல்ல அழுகிய மூளைன்னு தமிழையும் தெளிவா சொல்றேன். தமிழக முதல்வர் அவர்கள், துறை அமைச்சர் அண்ணன் சேகர் பாபு அவர்கள்லாம் இதை தலையிட்டு உடனடியாக இந்த சமூக விரோத கும்பல்களை கோயிலேருந்து உடனடியாக அப்புறப்படுத்தணும். அடுத்தது இந்த இது பிரசாதங்கள் தோசை வடையை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் வேலை செஞ்சால் கூலி கொடுக்கறதுன்றது எல்லா இடத்துலையுமே உண்டு. இப்போ அத்தியாபாகம், அதாவது பிரபந்தம் பாடும் சர்வீஸுக்கு உண்டான தோசை வடை, அதை பிரசாதம் வாங்கணுன்னாக்கா அவங்க பாட்டு பாடியிருக்கணும். பாட்டு பாடாதனால அந்த தோசை வடையை கொடுக்கக்கூடாது. பாட்டு பாடாதனால அந்த தோசை வடையை கொடுக்கக்கூடாது. இல்லடா தோசை வடையை இல்லடா மாப்ள வீட்டிலே இருந்துக்கறானே எல்லாம் உங்க வீட்டை தேடி வருமா? வேலை செய்யாத கூலி வாங்காதீங்கன்னு நம்ம அப்ஜெக்ட் பண்றோம். வைங்க சாமி, ஒப்ப விட்டு சொத்தி மாதிரி கோச்சிக்கிறீங்க. நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார். அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே. சார், நீங்க தானா? வணக்கம் சார், ஆரியா, நான் கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கேன். இதுக்கு தான் வெள்ளை சட்டை போடாதீங்க நான் கேக்குறீங்களா? போங்கடா. இனிய பொங்கல் நல்லா அழுத்துக்கள். நைல் போர், ட்ரீ போர், டூ போர், போர் டபுள் பன் போர் இல்ல போர் 4. நேரா போட்டோக்காரனை கூட்டிக்குவாங்க, பத்திரிகை ஆசிரியர் ஒருத்தனை கூட்டிக்குவாங்க, நேரா சேரிக்கு போய் விளக்கு மாற கையில வச்சுன்னு ஒருத்தன் போட்டோ எடுப்பான்.
நீ எவ்வளவு பெரிய நடிகர் ஊர் பூரா தெரியுண்டா, எங்கிட்ட நடிச்சு காமிக்காத. மம்டிய கையில வச்சு ஒருத்த போட்டோ எடுத்தான், சாக்கடையில பிறண்டுகிட்டு ஒருத்த போட்டோ எடுத்தான். இந்த போட்டோ எல்லாம் கொண்டாந்து பங்களாவிலே உள்ளேயும் வெளியும் மாட்டி வச்சுக்கிட்டு அடாடாடாடா அண்ணே, எப்படிப்பட்ட நடி என்ன, நகைச்சுவையாவும் நடிப்பாரு, குணச்சித்திரமாவும் நடிப்பாரு. பத்திரிக்காரனை விட்டு எழுத சொல்லுவான். செல்வத்திலே புரண்ட சீமான் இன்று சேரியிலே பிறழுகிறார், அப்படி இப்படின்னு உயர்த்து தன்னை பெருமைப்படுத்தி எழுத. மோடி அவர்களும் இபிஎஸ் அவர்களும் பார்க்கும்போது ஒரு பப்ளிசிட்டி பைத்தியம் புடிச்சவங்க அப்படிதான் தெரியுது, வேற எதுவுமே தெரியல எனக்கு. சொல்லிட்டு வாழ்க்கையை உயர்த்திக்கிட்டு நாட்டை குட்டிச்சவராக்குறாங்க. பாயிண்ட். யார் சாமி என்ன நீ பாட்டுக்கு மானாவரியா தட்டுற? துபாய் வரைக்கும் போகணும்ல. இதுதான் சொல்றேன்.